உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி திடீரென காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு சமீபத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட கானை, விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பின்வாங்கியதில் சூதும் சூழ்ச்சியும் உள்ளது எனவும், 2026 தேர்தலுக்கு அச்சாரமாக வேட்பாளரை நிறுத்தாமல் மறைமுகமாக பாமகவுக்கு அதிமுக உதவுவதாக தெரிவித்தார். மேலும் சிறுபான்மையினர் தலித்துகளை குறிவைத்து தேர்தலில் நின்ற அதிமுக வெற்றி பெறவில்லை எனவும், சமூக நீதியை முன்னிறுத்தும் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 100% வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். மேலும் சமூக நீதியில் பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை எனவும், இடஒதுக்கீடு கூடாது என்றும் கருதும் கட்சி பாஜக என தெரிவித்த அவர், அது சமூக நீதிக்கு எதிரான கட்சி எனவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகம் தமிழக முதல்வர் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக லட்சக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம். இந்த தொகுதியில் ஏற்கனவே மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த அண்ணன் பொன்முடி அவர்களின் அன்புக்கு பாத்திரமான புகழேந்தி அவர்கள் காலமானதை அடுத்து இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள். அவர் இல்லை என்கிற நிலையிலே நடைபெறவுள்ள இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மீண்டும் அண்ணன் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு களம் காண்பவர் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள். ஆகவே அவரையும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 ஆண்டு கால ஆட்சிக்கு நற்சான்று வழங்கக்கூடிய வகையில, பாராட்டு சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையில இந்த ஆட்சி மக்களுக்கான நல்லாட்சி என்று வாழ்த்தக்கூடிய வகையில இவருடைய வெற்றி அமைய வேண்டும். அதற்காகத்தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிறுத்தவில்லை. இடைத்தேர்தலில் இதுவரையில் அதிமுக பின்வாங்கியதில்லை. எல்லா தேர்தல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே இருக்கிற அதிமுக வேட்பாளரை நிறுத்துவதற்கே தயங்குகிறது, பின்வாங்குகிறது என்றால் அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார், எப்படி அவர் இயங்குகிறார் என்பது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. கட்சி என்றால் தேர்தலில் இருக்க வேண்டும். அது பொது தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும். அதுவும் அதிமுக என்பது ஆண்ட கட்சி, இன்றைக்கு எதிர்கட்சி.
வெற்றியோ தோல்வியோ தேர்தலை சந்திக்க வேண்டும். ஆனால் சந்திக்கவில்லை, வேட்பாளரையே நிறுத்தவில்லை. இதில் சூது இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அணியிலே இருக்கிறார்கள். அதே அணியிலே இருந்த கட்சி தான் அதிமுக. 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில், சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்போது அவர்கள் தனித்தனியே நின்றார்கள். 40 தொகுதிகளிலும் படு தோல்வியை சந்தித்தார்கள். அவர்கள் என்ன கணக்கு போட்டு தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால்தான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அதிமுக விரித்த வலையிலே விழாமல் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்ட நிலையில அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்ட ஒரு சூழலில்தான் 40க்கு 40, 100க்கு 100 வெற்றியை திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு தீர்ப்பு அல்ல. இந்தியா முழுவதும் 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி என்று ஒரு பெரிய மெகா கூட்டணியை நாம் உருவாக்கினோம். ராகுல் காந்தி எடுத்துக்கொண்ட முயற்சி, அதைவிட தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சி, அதனால் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அனைவரும் இணைந்து 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரிலேயே ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆங்காங்கே மாநில வாரியாக தேர்தலை சந்தித்தோம். ஆனால் எந்த மாநிலத்திலும் 100க்கு 100 வெற்றி இல்லை. உத்தரப்பிரதேசத்திலோ மேற்கு வங்கத்திலோ அல்லது வட இந்திய மாநிலங்கள் எந்த ஒரு மாநிலத்திலுமோ நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் 100க்கு 100 வெற்றி பெறவில்லை. இந்தியாவிலேயே 100க்கு 100 வெற்றி பெற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. அப்படி ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு, அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இந்த கூட்டணியின் மீது உள்ள நம்பிக்கை எல்லாவற்றையும் விட அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீது உள்ள நம்பிக்கை. அதிமுக இந்த முறை ஏன் தனியே நிற்கவில்லை? ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல், அதிமுகவுக்கும் இங்கே வாக்கு வங்கி இருக்கிறது. இப்போது யாருக்கு இந்த வாக்குகளை அதிமுக வாக்காளர்கள் அளிக்க போகிறார்கள்? எடப்பாடி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார். அதிமுகவை நம்பியிருக்கிற மக்களை அம்போ என்று நடுத்தெருவிலை விட்டிருக்கிறார். இதுதான் எடப்பாடி அவர்களின் தலைமை பண்பு என்பதை அதிமுக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வரக்கூடிய மக்களை நடுத்தெருவிலே விட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? திமுகவில் இருந்து உருவானதுதான் அதிமுக. இருந்தாலும் 2 கட்சிகளின் அடிப்படை கொள்கை சமூக நீதி. 2 கட்சிகளுக்குமான கோட்பாட்டு ஆசான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. அந்த வகையிலே அரசியல் ரீதியாக திமுகவை எதிராக பார்த்தாலும் கூட, தேர்தல் அரசியல் அடிப்படையிலே பகையாக பார்த்தாலும் கூட, கொள்கை அடிப்படையிலே திமுக அதிமுக இரண்டும் ஒன்று என்று புரிதல் அதிமுக வாக்காளர்களுக்கும் உண்டு, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் உண்டு. நம்முடைய கொள்கை பகை பாஜக தான். நீட் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சொல்லுகிறோம். திமுகவும் சொல்லுகிறது, அதிமுகவும் சொல்லுகிறது. ஆனால் பாஜக சொல்கிறதா? ஏன் பாஜக சொல்லவில்லை? சமூக நீதியில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. இடஒதுக்கீட்டு கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் இந்த ஏழை எளிய மக்கள் கல்வி பெற்று வேலைவாய்ப்பு பெற்று தலை நிமிர்ந்து நடக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது அவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிய ஆபத்து என்று கருதுகிறார்கள். ஆகவே இடஒதுக்கீடே கூடாது என்று கருதுகிற கட்சி, அரசமைப்பு சட்டத்தை முற்றாக அழித்தொழிக்க துடித்த கட்சி. தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா முழுவதும் பேசிய ஒரே கருத்து அதுதான். மீண்டும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள், அழித்தொழித்து விடுவார்கள் என்பதுதான். அதை கேட்டு மக்கள் இன்றைக்கு நீங்கள் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும், அரசமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியா கூட்டணிக்கு 234 இடங்களை இன்றைக்கு வெற்றி கடிகளாக தந்திருக்கிறார்கள்.
அருமை தோழர்களே, பாஜக என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி. தமிழ்நாட்டிலே வேரூன்றுவதற்கு காடூன்றுவதற்கு எவ்வளவோ பகிரத முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள். அண்ணாமலையை விட்டு நாள்தோறும் உளர வைத்தார்கள். நாள்தோறும் உளறிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர்தான் தலைப்பு செய்தி. ஆனால் என்ன ஆனது? நீ என்னதான் தலைப்பு செய்தியாக வந்தாலும் கூட உன்னை ஒருபோதும் ஏற்க மாட்டோம், பாஜகவை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளித்தார்கள். 6 இடத்துல ஜெயிக்க போறோம்னு சமூக ஊடகங்களில் செய்தியை பரப்பினார்கள். அதுல கோவை 1, திருநெல்வேலி 1, தென் சென்னை 1, இப்படி 6 தொகுதிகளை சொன்னார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடியவில்லை. ஏன்? மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக. அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு இங்கே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். வன்னிய பெருங்குடி மக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். வன்னியர் சமூகத்திற்கென்று உள்ளொதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுகவா திமுகவா? எம்ஜிஆர் இருந்த போதுதான் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. 1987 அவர் புரோக்கரின் மருத்துவமனையில் இருந்த போதுதான் இங்கே பந்துட்டி ராமச்சந்திரன் பொறுப்பிலே இருந்தார். அதிகார வலிமையுள்ள அமைச்சராக இருந்தார். ஆனால் அவரும் இந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அன்றைக்கு வன்னிய சமூகத்தின் சார்பிலே முன்வைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு கோரிக்கை அன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டதா? ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? 1989 மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் வன்னியர் சமூகத்தின் கோரிக்கைகள் என்ன, அந்த கோப்புகளை கொண்டு வாருங்கள் என்று அந்த கோப்புகளை எடுத்து வந்து பரிசீலித்து தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகங்களாக இருக்கிறார்கள். அதிலே வன்னியர்கள் பெரும்பான்மையானவர்கள். எனவே வன்னியர்களுக்கும் அதே போல பின்தங்கிய பிற சமூகத்தினருக்கும் நாம் இந்த பொதுவான இடஒதுக்கீட்டில் இருந்து பிரித்தளிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதலாக ஓபிசி இடஒதுக்கீட்டில் எம்பிசி என்ற ஒரு பிரிவை உருவாக்கி 20 விழுக்காடு தந்தவர் யார்? முத்தமிழறிஞர் கலைஞர். எனது அருமை சகோதர சகோதரிகளே, வன்னியர்களும் ஆதிதிராவிடர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. 2011 அப்படித்தான் பாமகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைத்துக் கொண்டார். தேர்தலை சந்தித்தார். எந்த காலத்திலும் 2 சமூகத்தினரும் மோத வேண்டும் என்று வன்முறைகளை தூண்டி அவர்கள் வெளிப்படையாக எந்த கூட்டத்திலும் பேசியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு வாக்கு கேட்கிற இடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த 2 சமூகமும் மோதிக்கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள் என்கிறார்கள். ஒருபோதும் கிடையாது. வன்னிய சமூகமும் உழைக்கிற சமூகம்தான், குடிசைகளில் வாழுகிற சமூகம்தான். ஓடியாடி உழைத்தால் தான் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியும் என்கிற நிலையிலே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள். கல்வி இல்லாமல் நீண்ட காலம் வஞ்சிக்கப்பட்ட சமூகம், வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பு இல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட சமூகம். அதனால்தான் எம்ஜிஆர் அதை உதாசீனப்படுத்திய போது கலைஞர் அந்த கோப்புகளை எடுத்து இவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று தந்தனர். அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டை நீங்க பார்த்தால் அதிமுகவின் பங்களிப்பு என்பது ஒரே ஒரு முறைதான். எம்ஜிஆர் ஒரே ஒரு முறைதான் இடஒதுக்கீட்டை உயர்த்தினார். அவர் வருமான வரம்பின் அடிப்படையிலே, பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வரலாம் என்று பாஜக கொள்கையை நடைமுறைப்படுத்த துணிந்தார். ஒரு அரசாணை பிறப்பித்தார். அப்போது அதை எதிர்த்து கலைஞர் அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அன்றைக்கு போராட்டம் திமுகவும் திராவிடர் கழகம் நடத்தியது. இதெல்லாம் வரலாறு. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, சமூக அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி. நீங்கள் பிராமண சமூகத்தினுடைய கோரிக்கையை கொண்டு வந்து கோட்பாடாக வைக்க பார்க்கிறீர்கள் என்று எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞரும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது 1980 என்று கருதுகிறேன். அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை இலை சின்னமே படு தோல்வியை தழுவியது. எம்ஜிஆர் காலத்திலேயே இரட்டை இலை சின்னம் தோற்று போனது. 2 இடங்களில் தான் அதிமுக அன்றைக்கு வெற்றி பெற்றது. பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. அதன் பிறகுதான் எம்ஜிஆர் பயந்தார், பின்வாங்கினார். 35 விழுக்காடாக ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்ததை 50 விழுக்காடாக மாற்றினார். அந்த 35ஆக உயர்த்தியது கலைஞர். அதுக்கு முன்னாடி 25% இருந்தது. எஸ்சி எஸ்டிக்கு 16% இருந்தது, 18% உயர்த்தினார்.
16% இருந்த SC/ST மக்களின் இடஒதுக்கீட்டை 18 உயர்த்தியவர் கலைஞர். 25% இருந்த OBC இடஒதுக்கீட்டை 35% உயர்த்தியவர் கலைஞர். அவர் வருமான வரம்பை ஒரு அளவுகோலாக கொண்டு வந்த போது எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் அதை 50 உயர்த்தினார். அப்படி 50 உயர்த்திய நிலையிலேதான் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்த தோல்வியை காரணமாக வைத்துதான் அவர் 50 உயர்த்தினார். அந்த 50ஐ 30 மேம்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, 20 மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று பிரித்து அதையும் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில், மிக மிக பின்தங்கிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் 20 விழுக்காடாக பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர். இங்கேயும் கலைஞர் இருக்கிறார். அந்த OBC இடஒதுக்கீட்டிலே முஸ்லிம்களுக்கு 3.5% பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர். கிறிஸ்தவர்களுக்கு சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர். அவர்கள் வேண்டாம் என்று அதை திரும்ப கொடுத்து விட்டார்கள், அது வேறு. பழங்குடி மக்களுக்கு என்று தனியே ஒரு விழுக்காடு, அதுக்கு முன்னாடி ரெண்டு மொத்தமே SC/ST 18%. இப்போ SC-க்கு 18, ST-க்கு 1, 19ஆக பழங்குடி மக்களுக்கு என்று தனியே ஒரு விழுக்காட்டை தந்தவர் கலைஞர். இந்த இடத்திலும் திமுக தான், இந்த இடத்திலும் கலைஞர் தான். இந்த இடத்தில் அதிமுகவோ வேறு கட்சிகளோ கிடையாது. அந்த SC-க்கான 18% அருந்ததியர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். எப்படி OBC-ல வன்னியர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று கருதி 20 விழுக்காடு தந்தாரோ, அதே போல SC மக்களிலேயே அருந்ததியர்கள் அல்லது சக்கிலியர்கள் என்று இந்த பகுதியில் அழைக்கப்படுகிற மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3% தர வேண்டும் என்று முன்னுரிமை தந்தவர் கலைஞர். சமூக நீதி என்றால் கலைஞர். தமிழ்நாட்டு அரசியலில் கலைஞர் என்றால் சமூக நீதி, சமூக நீதி என்றால் கலைஞர். இந்த சமூக நீதி வரலாற்றை எடுத்தால் இதில் கலைஞருடைய பங்களிப்பு தான் அதிகம். அவர் மட்டும்தான் அதை கவனமாக கொண்டு கையாண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சியை எதிரியாக பார்க்கிறார்கள். பெரும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒருபுறம் அதிமுக வேட்பாளரையே நிறுத்தாமல் வேறிடத்து உத்தரவால் மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு காட்டுகிறார்கள். இதுக்கு எதுக்கு அச்சாரம்னா, அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேரட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, சேரட்டும். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கொள்கை அடிப்படையிலே என்பதை தயவு கூர்ந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை இன்றைக்கு மெல்ல மெல்ல விழுங்கி அதன் வலிமையை இழக்க செய்யக்கூடிய வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு இன்றைக்கு பாமக வேலை செய்து ஊர் ஊராக போய் சின்னம் வளர்த்து கொண்டு வரைந்து கொண்டிருக்கிறது. பாமகவில் இருக்கிற இளைஞர்கள் பாஜகவுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்கிற ஒரு கட்சியாகத்தான், கழகமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆகவே வெறுமன ஓட்டு கேட்டு விட்டு போகிற ஒரு இயக்கமாக இந்த கூட்டணி கட்சிகள் இல்லை. நாட்டை பாதுகாப்பதற்கும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும், சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் தான் நாம் கைகோர்த்து நிற்கிறோம். அகில இந்திய அளவிலே இன்றைக்கு பாஜக ஒரு கட்சியை கண்டு அச்சப்படுகிறது, ஒரு மாநில கட்சியை கண்டு அச்சப்படுகிறது என்றால் அது இந்தியாவிலேயே திமுக தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, மறந்துவிட முடியாது. ஏன்னா ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தை தந்ததே தளபதி தான். காங்கிரஸோடு எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்ததே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். கெஜ்ரிவால் ஒருபுறம் கிடந்தார், அகிலேஷ் யாதவ் இன்னொரு புறம் இருந்தார், லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஒருபுறம் சிதறி கிடந்தார். மம்தா பானர்ஜியை யாராலும் ஒருங்கிணைக்க முடியாது என்கிற நிலையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இவ்வளவு பேரையும் ஒரு இழையிலே கொண்டு வந்து இணைத்த பெருமை, ஒரு நூலிலே கோர்த்த பெருமை தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை சாரும். அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களின் ஆட்சி, கடந்த 3 ஆண்டு கால ஆட்சி, இந்த மக்களுக்கான நல்லாட்சி என்று சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையிலே அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவர் குறைந்தது 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். எதிர்த்து போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழக்க வேண்டும். அதுதான் நீங்கள் கலைஞர் அவர்களின் அரசியல் வாரிசு, அரசியல் வாரிசு. திமுக அவ்வளவுதான், கலைஞர் இல்லை என்று பல பேர் மனப்பால் குடித்தார்கள். இதுவே திமுக சிதறி போகும், திமுக ஆட்சிக்கு வராது, கலைஞரை போல இவர் ஆற்றல் கொண்டவர் இல்லை என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனா எச் ராஜாவை இந்த விஷயத்துல பாராட்டணும். எச் ராஜா சொன்னார், கலைஞரை விட மோசமான ஆள் ஸ்டாலின். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தாய் 8 டேஞ்சரஸ், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். கலைஞர் 8 அடி பாய்ந்தால்
தளபதி 16 அடி பாய்ந்திருக்கிறார். பாஜகவை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் செய்தி. இன்னைக்கு எங்கே பிஜேபி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. ஒரு காலம் தமிழ்நாட்டில் அவர்களால் கால் ஊன்ற முடியாது. அதற்கு வாய்ப்பே இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 27 சென்ட் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனை அகற்றி பொது பயன்பாட்டிற்கு தர வேண்டும் என வலியுறுத்தி சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சங்கரலிங்கம் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணனிடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் போலியாக பத்திரப்பதிவு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா சங்கரலிங்காபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய தலித் மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். அவர்கள் பொது பயன்பாட்டிற்காக கோவில் திருவிழா, விளையாட்டுப் போட்டி, பள்ளி மைதானம், விளையாட்டு மைதானம் என பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி வந்த 347/4 என்கிற சர்வே எண்ணில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அனுபவம் செய்து வருகிறார்கள். அந்த இடத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா போடுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறது. போலி ஆவணங்களின் மூலம் 2004ஆம் ஆண்டு அவர்கள் போலி பத்திரம் தயார் செய்து அதன் மூலமாக நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்து அளவை செய்வதற்காக முயற்சி செய்து பல ஆண்டுகளாய் பட்டா வழங்காமல் பல அதிகாரிகளால் புறக்கணிக்கப்பட்ட அந்த நபருக்கு 2019 ராஜ்குமார் என்கிற ஒரு தாசில்தார் அவர்கள் போலியாக பட்டா செய்து கொடுத்திருக்கிறார். அதை அப்பீல் செய்து அந்த கிராம மக்கள் சார்பில் கென்னடி என்கிற சமூக ஆர்வலர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கோயில்பட்டி வருவாய் கோட்டாட்சியருடைய விசாரணையில் அது முற்றிலுமாக அரசு புறம்போக்கு நிலம் என்பது தெரியவர அவருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு அவர் ஆணை பிறப்பித்திருக்கிறார், உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த ஆணையை நடைமுறைப்படுத்தாமல் அரசு அதிகாரிகள் தனிநபர் நீதிமன்றத்திற்கு செல்லுகிற போது அவர்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு அரசு அதிகாரிகள் செல்லாமல் காலம் கடத்தி இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளை நம்பி இங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் அவர்களிடத்துல தொடர்ந்து அதற்கான ஆவணங்களை கொடுத்தும் இவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு சார்பாக சாதிய உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தை மீட்டு அந்த பகுதியில் வாழக்கூடிய காலங்காலமாக பொது பயன்பாட்டிற்கு வைத்திருக்கிற தலித் மக்களிடம் அவர்களுடைய பொது பயன்பாட்டிற்காக வழங்க வேண்டும். விளையாட்டு மைதானம், கலையரங்கம், நூலகம் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு வருவாய் வட்டாட்சியர் அவர்களை விளாத்திக்குளம் வருவாய் வட்டாட்சியர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஒலக்கடம் பேரூராட்சியின் 10வது வார்டில் குடியிருக்கும் தலித் மக்களுக்கு பட்டா வழங்காமல் அலைக்கழிக்கும் வருவாய்த்துறையினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒலக்கடம் காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொண்டரணி செயலாளர் வெங்கடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன், பவானி தொகுதி துணை செயலாளர் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயலாளர் பாவரசு, துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாவட்ட செயலாளர்கள் சாதிக், தங்கவேல், கமலநாதன், அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு, மகளிரணி மாவட்ட செயலாளர் சீதாத் கௌரி, பட்லூர் அருண், பிரேம்குமார், நா செந்தில் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,